ஹலோ கைஸ், அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கோட வீடியோவில் அண்ணா வீட்டை தான் கட்டுறோம் நீ கட்டியே ஆகிறோம். நான் என்ன கட்டலாம் நினச்சிருந்தேன்னா மாஃபம் வில்லேஜ் ஃப்ரைடு கட்டலான்றேன். ஏன்னா அன்பிரிக்கிங் மெண்டிக்கும் நம்ம எலக்ட்ராக் தேவையில்லையா, அதனால கட்டலான்றேன். பரவாயில்ல நம்ம இதே கட்டும். இல்லை ஸ்டோன் இருக்குது, ஸ்டோன் எடுத்தேன். அந்த வரவழி கைஸ் வரவழியில் அப்படி 10-15 வில்லேஜ் பார்த்துருப்பேன் கைஸ். ஆத்தாரின்னு இருந்துச்சு எனக்கு. ஒன்றையும் வாட்டர் பக்கெட் கிளச்சல இதுதான் பறந்தே வரும். ஆத்தாடி ஏன்றா போட்டுருக்கீங்க அப்புறம் ஏன் அப்படியே டேமேஜ் ஆச்சு. ஓகே ஓகே இன்னைக்கு கட்டலாம். எங்கே கட்ட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தேன். இந்த இடத்துல கட்ட போகிறேன். அதுக்கு இந்த இடத்துல கிளியர் பண்ணோம். இல்லை கட்ட ஆரம்பிப்போம். எங்கே கட்டலாம்னா இந்த இடத்துல கட்டிடுவோம். அதுக்கு நிறைய தேவை இருக்குது. இருபது முளைச்சி உட்டு தேவை, செஸ்ட் தேவை. செஸ்ட் இருக்கா இல்லை அதாடி இன்னும் டேமேஜ் அடி. வா எப்படி கட்ட போகிறேன் யூடியூப் பார்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்படி தான் பண்ணிட்டா. கண்டிப்பாக இப்படி பார்த்து தான் விடுவேன். ஏன்னா வேறு மாதிரி இருக்கு கிளிப்படாது. ஐயோ கிளிப்பரு அதில் வணக்கம். இப்போ போய் மேலே இருங்க ஈஸ்வர். இல்லை இருக்கிறேன். நிறையா தேவை இருக்குது. இல்லை செஸ்ட் எங்கடா இருக்குது. ஸ்டோன் ஓகே உட்டு ட்ரேட் பண்ணாங்க யூஸ் பண்ணோம். இது 10 இருங்க மேலே யூடியூப் வாங்கிடலாம். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டேன். கம்ப்யூட்டர் பார்த்து கிட்ட பாருறேன். அவர்களே வாங்குவோம். வந்துட்டானா ஓகே கட்டான ஸ்டோன் இல்லை ஸ்டோன் வந்துருச்சு. ஸ்டோன் வந்துரு இன்னொரு எல்லாம் இல்லை கைஸ். நேற்று 100 வீடியோ போட்டதுக்கு காப்பிரைட் வந்துச்சு கைஸ். ஒரே கடுப்பாக போச்சு. இன்னும் வர மாட்டேங்க. சரி எனக்கு கொஞ்சம் நாளுக்கு மேலே பிளாக் தயார் பண்ணிப்போம். இருக்குது எவ்ரி திங் நீடு. ஐயோ கைட்டில் பார்த்தீங்க இங்கே இதில் வச்சுருந்த இதே வேணா செஞ்சுருவான். நைன் இருக்காடா இத்தனை பண்டில் கீஸ் வர வழியில் அத்தனை வில்லேஜ். என்னடா இத்தனை வில்லேஜ் இருக்குன்னு நானே பார்த்துட்டு வந்தேன். ஷாக் ஆகிட்டு. இன்னும் நைனே இல்லை கோல்டன் பில்லு எல்லாம் இருந்துச்சு கீஸ். பார்த்ததெல்லாம் சொல்லணும்னா சொல்லிகிட்டே போவேன் கீஸ். கட்ட சொல்கிறேன். நான் இது பார்த்தேன் கீஸ். என்னது இட்லு பார்த்தேன். இங்கே ஐயோ மட்டும் ஓடனே இருடா நீ பாட்டு ஓடா இருக்குல்ல என்ன பங்கு இருங்க பங்கு இருங்க இருடா. ஐயோ பாஸ் ஆகிடுறானே மாட்டிக்கிட்டேன். வெயிட்டிஸ்ரா. ஐயோ வெயிட்டிஸ் வந்து அப்பாட வெயிட்டிஸ் ஆச்சு. கணக்கில் வெயிட்டிஸ் ஆச்சு. என்ன இதாக காணா ஐயா நீங்களா அப்பாட இங்கே இருக்கேன். செய்வோம். என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது. அப்போ நல்லா அந்த மாதிரி தான் இருக்குல்ல தேவை. ஸ்டோன் தேவை வச்சுருந்தேன் நான் ஏற்கனவே காணும். அதுக்கு அந்த ஸ்டோன் தான் தேவைங்கிறான் பார்த்தீங்களா. அதுதான் டூ மச் இந்த போடு ஸ்டோன் கொஞ்சம் வச்சு ஐயோ இது கேதர் பண்ணுறக்கே வளர்ந்துச்சு. சரி வச்சு நம்ம வைக்கலாம். இந்த இடத்துல வீட்டையும் கட்ட போகிறேன். இந்த இடத்துல இதையும் பண்ணுறேன். பார்த்துக்கலாம். நம்ம தான் 3 தான் கேட்டான். 3 நாள் கட்டிருப்போம். யூடியூப்பில் பார்த்தா கட்டுறேன். கொஞ்சம் வந்து ஒன்றா தான் கட்ட போகிறேன். கொஞ்சம் இல்லை நிறையாவே. அப்படி என்னத்த நிறையானா நிறையா நிறையா இங்கே அது ரஃப் பண்ணு. இது எங்கே போடுங்க இங்கே தான்டா இருக்குது. இது இங்கே தான் கண்டு தரல கீஸ் பார்க்கல. இதில் எனக்கு தேவையானது இதுனா இதுதான். இது நல்லா இருக்குது. டீப் ஸ்லேட்டு இது டீப் ஸ்லேட் பிரிக்கு. நம்மளுக்கு டீப் ஸ்லேட் டைல்ஸ் தானே இது. இது எடுத்துக்கும். இது நல்லாயிருக்கு. இது பாலிஷ்டு. ஆமாம் இதுவும் தான் இருக்குது. எல்லாத்தையும் இதை மாத்திரம் யூஸ் இது எல்லாத்தையும் மாற்றிட்டு வந்து கண்ணி பண்ணுறேன் உங்களுக்கு. ஐயோ அப்படி இது பாருங்க கொஞ்சம் சுத்தம் பண்ணதில்லை. எப்படி ஷவலோட நிலைமை ஆனால் நல்லாவே சுத்தம் பண்ணிட்டேன். பிரிக்ஸ் கொஞ்சம் மாற்றினதுனால கொஞ்சம் பேஸுக்கு சுத்தமாக பண்ணுவோமேன்னு பண்ணேன். பயங்கரமாக ஆகிடுது. பிக்காக்ஸ் உடைய போயிருக்கு. ஷவல் உடைய போகுது. ஷவல் ரொம்ப உடையிற நிலமையில் இருக்கும். இன்றைக்கி ஃபுல் வீட்டெல்லாம் கட்ட முடியாது. இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு. உங்களுக்கு எடிட்டிங் அது இதுன்றது. இப்போ இந்த ஷவலை வேறு ரெடி பண்ணேன். போய் ரெடி பண்ணுவோம். டைம் எதில் வச்சுருக்கேன். டைம் கொண்டு போய் எதில் வச்சு தரலாம். அதே தொலைட்டுருக்கேன். இதெல்லாம் 2 6 ஒரு பட்டம் அன்பிரேக்கிங் இல்லை ஒரு இதில். அதனால் எப்படி மெயினாக இருக்குல்ல சொன்ன இதாகிடுச்சு குறைஞ்சிருச்சு. இதான் வைக்காம டைம்லவே இது பார்த்தா இதுதான்
போங்க. மழை பெய்யுது, தூங்க முடியுதா? இப்போ ரெப்டட் ட்ரைடண்ட் காணும். ரிப்பேர்னு போட்டிருக்கு, என்ன ரிப்பேர் ஆக மாட்டேங்குது. இது உடையாத நிலமையில இருக்கான், பார்க்கலாம். மொத்த டீம் எடுத்துகிட்டு போகலாம். போதுமானது தூக்கத்தை போனீங்களா? முடியல. ஓகே, முடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஒரு இல்லையா பேசிட்டு முடிச்சேன். இவனா கொல்லக்கூடாது, இவன் தான் நம்ம கடவுள்னா கடவுளில் வந்து பிளாக்லாம் கொடுத்த மெயின் ஆளே வந்தான். இவன் வெளியிட்டு வீடு இருக்காது கைஸ். யாரா நீ என்ன வைக்கிறேன்? ஓ வா நைஸ் நைஸ். சொல்ல மாட்டேன். என்கிட்ட இப்போதைக்கு பாட்டில் எங்கே வச்சிருக்கேன்னு தெரியல. இப்போதைக்கு பேஸ் கட்டுற வேலையை பார்ப்போம். இவன் டெம்பரல் வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம். ஆஹா ஆஹா சவுண்டு வேறு. இது தப்பாக மாற்றி கட்டிடுங்க. ஓகே போ ஃபஸ்ட்டு ஒர்க்கு சொல்லிடுறோம். உனக்கு கம்ப்யூட்டரே ஆஃப் ஆகிருக்கு. இருங்க வரேன். வந்துட்டான் அதுக்குள்ள வந்துட்டான் இவனே. இருறா போப்போம். 69 39. ஓகே ஓகே, எந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணுவோம்? இந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே கரெக்டாக இருக்கும் இல்லை? 139 இருங்க. 64ல் 39 போச்சுன்னா எவ்வளோ சொல்லி நான் கால்குலேட்டர் எங்கே இருக்கு? 64 மைனஸ் எவ்வளோ? 39 ஈக்குவல்ஸ் டு 25. ஓகே 25 நீ கேட்கணும். அப்புறம் இவ்வளோ பொண்ணு அப்புறம் ரொம்ப தூரம் தான். கஃபாமஸான் மெயின் பண்ணி வச்சுருவேன் நான். இங்கேருந்து 39 பிளாக் போகணும். ஈஸி தான் தப்பாக போட்டேன். இந்த ஒருத்தர் வேண்டியதான். இப்படி ஸ்ட்ரைட்டாக 39 பிளாக் போகணும். போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். போட்டுட்டேன். சிம்பிள் கேஸ், ரொம்ப பெரிய அளவு வேலை. 39 ஓகே ஓகே. அடுத்தது 17 நைட் ஆகுது. இப்படி 17 பண்ணும். 17 போச்சு எவ்வளோ? 38 எவ்வளோ? 8 தான் நைஸ். நான் எனக்கே தெரியாது. பிளாக்கை போடுறா. நைட் ஆகுது. நைஸ் போய்ட்டு வெயிட் தான் போட்டுட்டான். கரெக்டாக போட்டுருக்கேன். ஒன்று பிளாக் ஆனமே நைஸ். ஆனந்தம் வீடுன்னு கேட்குறீங்க இல்லை? ஒன்று பண்ணுமே இல்லைடா. இப்படி என்ன வரும்? ஐயோ அன்றைக்கி நோட்லாம் எது பண்ணேன். இந்த நோட்டை காணுமே. இருங்கி ஸ்வார் வந்துட்டேங்க. இப்படி வந்து 11 பிளாக்ஸ் கரெக்டாக 17 ஓகே 11 இப்படி. ஐயோ 8 + 1 ஒன்று 3 பிளாக் போனோம். கரெக்டாக 40 வச்சு போனோம். இப்போ கீஸ் இருக்குது 3 தான். ஓகே கரெக்டு. அடுத்தது உள்ள ஒரு 6 பிளாக்ஸ் போனோம். இருந்து பார்த்தீங்கன்னா இப்படி 6 ஓகே 1 2 3 4 5 6 அந்த வீடு வேறு மாதிரி இருக்கும், இந்த வீடு வேறு மாதிரி இருக்கும். கீஸ் நான் நிறைய மாற்றேன். அதில் வந்து இந்த ஸ்டோனில் வந்து அது என்ன பண்ணியிருந்தாரு, பிரிக் பண்ணியிருந்தாரு. இந்த ஸ்டோன் வச்சு பிரிக் பண்ணியிருந்தாரு. நம்ம காபிள் டீப் ஸ்லைட் பண்ணுறேன். வுட் வந்து ஓக் வுட் யூஸ் பண்ணார். நான் இந்த வுட் யூஸ் பண்ணுறேன் மேங்கோ. அடுத்தது இப்படி ஒரு 17 கரெக்டாக ஓகே. இங்கே லாக்கை போட்டுருவோம் கரெக்டாக. இப்படி நைஸ். ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. தப்பு இல்லை 1 2 3 4 5 6 7 8
9 10 இப்போ மாட்டிக்கிட்டேன்னா இல்லை ரொம்ப மாட்டிக்கிட்டேன். நான் பார்த்து கசா மைண்ட் பண்ணிக்கிறேன் கீஸ். ஐயோ கவுண்ட் மறந்துட்டேனே. அப்படியே எவ்வளோ இருக்குது 17 இருங்க கீஸ். நம்ம இப்படிக்கா ஒரு இதை போட்டுவிடுவோம். 17 கீஸ். இந்த இடத்துல 17 போடணும். இப்படிக்கா 6 இதே தான் எனக்கு போட்டு வரேன். கீஸ் ஒரு வழியா இப்படி இப்படி போட்டேன். நீ பாருங்கள் யூ ஷேப் யூவில் இப்பா ஷேப் இருக்கா. அடுத்தது இதுக்கு மேலே ஒன்று போகணும். இருங்க இதிலே போட்டுருவோம். ஐயோ தெரியாது இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். போட்டுருக்கோம். ஒரு ஸ்டாக் போடுமா 2 ஸ்டாக் இருக்கு. இதை இப்போ அப்படியே இதான் மாற்ற பக்கம் சொல்ல மாட்டா. 6 மாத்திரம் என்ன இது இவ்வளோ நேரம் இது ஒரு ஸ்டாக்கே போதும் தான். சீக்கிரம் அவ்வளோதான். இதையும் இப்போ ஸ்லாக் நான் ஸ்லாக்காக மாற்றேன். அவர் வந்து பிரிக்காவே போட்டு விட்டுருந்தாரு ஃப்ளோரு. நான் ஸ்லாப்பாகி மாற்றுவோம். உட்டை கொஞ்சம் திக்காமல் யூஸ் பண்ணுவோம் தான் யூஸ் பண்ணுவேன். 2 ஸ்டாக் எப்படியும் பார்த்தாது. 3 ஸ்டாக் போடுவோம். 6 ஸ்டாக் வருமா? 4 ஸ்டாக் போடும். இப்போ இதே போல ஃபுல்லாக போட்டுருவோம். ஃபுல்லாக போட்டு ரெடி பண்ணுறேன். ஓகே கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்கேன். முடிச்சிருக்கேன். ஃப்ளோர் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் இந்த இடம் தேவையாததுனால இந்த இடத்தையும் இது பண்ணிட்டேன். இந்த வீடு கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கப்பலில் பண்ணி பார்த்துட்டு கட்டுங்க சொல்லிட்டேன். இதுக்கு மேலே இங்கே தான் பண்ணணும். இதுக்கு பார்க்க இதெல்லாம் பண்ணிவிட்டு ரெடி பண்ணுறேன். அடுத்த பில்லர் பண்ணிடுச்சு. பில்லர் கட்டிடுச்சு. இல்லைன்னா 6 பிளாக் போட்டுக்கலாம். ஆனால் மாதிரி அடுத்த வேலையை பண்ணி கட்டுறேன். இது கட்டிங்களா ஒப்பிச்சு அங்கே மட்டும் சோறு கட்டிடணும். கீழே போய் கட்டுறேன். இது ஷேப் லேண்டிங் வணக்கம் மாப்பிள்ள. இது என்ட்ரன்ஸ்னு நினச்சிப்பேன். இதான் என்ட்ரன்ஸு. ஒன்றும் நல்லா கதை வைக்கணும். இருங்க இப்போதைக்கலாம் இப்படி சோத்தை கட்டிட்டு அப்புறம் ஜன்னல் வந்து இந்த வைக்கணும். அதுக்கு வந்து கிளாஸ் தேவை. ஜன்னல் கிளாஸ் தேவை கீஸ் நினச்சுமா இதில் கிளாஸ் தேவை. கிளாஸ் பிளேன்ஸ் தான் தேவை. கிளாஸ் பிளேன் தான் தேவை. இந்த பில்டிங் ஃபுல்லாக தான் தேவை. அது சீடை தூக்கில போ. இந்த ஒத்த முடியில் ஒரே ஒரு கிளாஸ் இருக்குது. கிளாஸ் ஆட்டே போட்டோன்னு நினச்சேன். இல்லை ஒன்று கிளாஸ் விண்டோ கிட்டே கட்டுறேன். ஸ்லீப்பர் வந்து எடுத்து விட்டான். பையன் மழை பெஞ்சதுக்கு ஒன்றுமே தெரில. நைட் ஆனது அது தெரியாமல் அப்புறம் நல்லா இருக்கிற பிறகு தான் போய் தூணேன். அதை வந்து வச்சுக்கிட்டான். பண்ணதை காமிச்சுறேன். நல்ல வேலை. ஐயோ தப்பாக்கிறேன். ஐயோ இந்த இடத்துல ஸ்டோன் வரும். ஸ்டோன் தேவையானது இப்போ பாருங்க. இந்த இடத்துல இந்த இது வைக்கணும் படிக்கிட்டு. அப்புறம் இந்த இடத்துல இந்த இடத்துல பிளாக் வச்சாலே நினைக்கிறீங்க. இந்த இடத்துல ஸ்லாப் வச்சுருக்கேன். ஆனால் பாருங்க தெரியுதா ஸ்லாப் தான் வச்சுருக்கேன். அந்த பக்கம் ஜனம் இந்த பக்கம் ஜனம். இந்த இடத்துல ஃபுல் க்ளோஸு. அப்புறம் இங்கெல்லாம் ஃபுல் க்ளோஸு. இந்த இடத்துல ஃபுல் க்ளோஸு. இதான் என்ட்ரன்ஸு சொல்லிட்டேன். ஓகே ஐயோ அடி தப்பாக அமைக்கிறேன். வாய்ஸ் மாறின மாதிரி இருக்கா கைஸ். அப்படிலாம் இல்லை ஒரு மாதிரியாக சோம்பேறித்தனமாக இருக்கு கீஸ். கட்டிக்கிட்டே இருக்கிறேன்னா சோம்பேறித்தனமாக இருக்கா. அதான் வாய்ஸ் ஒரு மாதிரி சொங்கிட்டேன் கீஸ். சொங்கி போயிட்டு எப்படி இதுதான் என்ட்ரன்ஸு கிளம்பி அப்புறம் முடிச்சுட்டு காட்டுறேன். மாடே நம்மளோட வீட்டை அழகாக இருக்கு பார்த்துட்டு இருக்காங்க கீஸ். பார்த்தா எப்படி அழகாக இருக்குது. கேஷ் இல்லாமல் நீ வரக்கூடாது. இப்போ இங்கே செத்தாக நம்ம இங்கே கொண்டுட்டு இதான் கீஸ் நம்ம வீடு. ராக்கெட் இருக்கா இல்லை சுற்றி காமிக்கிறேன். சுற்றி போய் காட்டுறேன். போட்டேன் வா இதெல்லாம் வச்சுருக்கிறேன். எப்படி அருமையாக இருக்கல. ஏமா இன்னும் அடையப்பா இது மேலே நிற்க தெரியாது. பிளாக் மேலாம் நிற்க தெரியும். கதவு மேலாம் நிற்க தெரியும். இப்போதைக்கு நீங்கள் படுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதுவே நல்லா இருக்கு. இதுக்கு மேலே பூரியை போட்டு விட்டு படுத்தலாம் மாட்டேன். இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் மாட்டேன். அருமையாக இருக்குது. இதுவே இது சும்மா மேலே ஏறி போடுறதுக்காக வச்சுருக்கேன். ஏன்னா இது சும்மா ட்ரெயிலர் தான் யூஸ். உன்னை மெயின் பிக்சர் பண்ணல நீங்கள். உன்னை ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் பண்ணலாம். நானும் மைக் ஸ்டேடியோ எப்படின்னு தெரிஞ்சு அவளை கமெண்ட் பண்ணுங்கள்.